ராபர்ட் ரைஸ் பல லட்சிய நோக்குடைய ஒரு எழுத்தாளர். ஒரு எழுத்தாளராக மற்றும் பத்திரிகையாளராக அவர் உண்மை செய்திகளை மட்டும் வெளியிட்டு பொய்யான செய்திகளை தவிர்த்தார். அவர் மனிதாபிமானமற்ற சிறைச்சாலை நிலைகளுக்கு எதிராக போராடினார் மற்றும் குறைந்த வாய்ப்புள்ள பிள்ளைகளுக்காக கல்வி திட்டத்தை உருவாக்கினார். ராபர்ட் ரைஸ் இங்கிலாந்தில் உள்ள கிளவுசெஸ்டர் நகரில் 1736 பிறந்தார். ராபர்ட் ரைஸின் சொந்த ஊரான கிளவுசெஸ்டருக்கு வெளியே அவரது நண்பனை பார்க்க சென்றபோது அங்குள்ள பிள்ளைகள் சூதாடுவது, சண்டையிடுவது போன்றவற்றை கண்டு பயந்து நின்ற அவர் வெளியில் நின்ற ஒரு பெண்மணியிடம் இவர்கள் இப்படித்தான் வாழ்கிறார்களா என்று கேட்க அந்த பெண்மணி சொன்னாள், ஏன், ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும் விஷயங்களுடன் ஒப்பிடும்போது இது ஒன்றுமில்லை. நீங்கள் அந்த நாளில் வந்திருந்தால் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருப்பீர்கள் என்று சொன்னார். பிள்ளைகள் மற்றும் அவர்களது பெற்றோர் வாரத்தின் மற்ற நாட்கள் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள். எனவே ஓய்வு நாளில் அவர்கள் எல்லா கட்டுப்பாடுகளும் இருந்து விடுபட்டு மிகவும் கட்டுப்பாடில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த காலத்தில் கல்வி என்பது பெரும்பாலும் நடுத்தர மற்றும் அதற்கு மேல் வர்த்தக குடும்பங்களின் உரிமையாக இருந்தது. ஏழை குடும்பங்களின் பல பிள்ளைகள் வார நாட்களில் தொழிற்சாலைகளில் ஒரு நாளில் 12 மணி நேரத்திற்கு மேலாக வேலை செய்தனர். பொருளாதார நிலையில் குறைவுபட்டு கல்வியில் உயர் வாய்ப்புகள் கிடைக்காததால் அவர்கள் எப்பொழுதும் வறுமையிலேயே வாழ்ந்து வந்தனர். எனவே அத்தகு பிள்ளைகளுக்கு திருமறையை கற்றுக் கொடுக்கவும் வாசிக்கவும் எழுதவும் ராபர்ட் ரைஸ் ஓய்வுநாள் பாடசாலையை 1780 ஜூலை மாதம் ஆரம்பித்தார். அத்தகைய பிள்ளைகளை ஒன்று கூட்டுவதிலே பல நாட்கள் செலவழித்தார். எங்களுடைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்திற்கு ஏற்ற உடைகள் இல்லை என்று எதிர்ப்பு சொன்ன பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு இருக்கும் உடை போதும் என்று ராபர்ட் ரைஸ் பதில் சொன்னார். அந்த ஆரம்ப நாட்களில் காலை 10 மணிக்கு தொடங்கி மதிய உணவுக்காக விடப்பட்ட பின்பு மீண்டும் 1 மணிக்கு பாடம் நடத்தப்பட்டது. வாசிப்பு பயிற்சிக்கு பின் அவர்கள் ஆலய கூட்டத்தில் கலந்து கொண்டனர். பிறகு மீண்டும் வகுப்புகள் நடைபெற்றது. மாலை 5:30 மணிக்கு அவர்கள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். ராபர்ட் ரைஸ் 3 ஆண்டுகளுக்கு பின்பு 1783 நவம்பர் 3 தனது கிளவுசெஸ்டர் ஜேர்னல் என்னும் பத்திரிகையில் ஓய்வுநாள் பாடசாலை குறித்தும் அதன் வெற்றிகள் குறித்தும் சிறிய குறிப்பு ஒன்றை வெளியிட்டார். ஆனால் அவர் தன்னுடைய பங்கை பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை. அவர் இவ்விதமாய் எழுதியிருந்தார், இந்த நாட்டின் பல இடங்களில் உள்ள போதகர்கள் ஏழை மக்களின் குழந்தைகள் நன்றாக மாற வேண்டும் என்பதற்காக ஓய்வுநாள் பாடசாலைகளை தொடங்கியிருக்கிறார்கள். இதன் மூலம் இதுவரை தவறான செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்ட கடவுளின் நாளை கல்வி மற்றும் ஒழுக்கம் வளர்க்கும் நாளாக மாற்றியிருக்கிறார்கள். விவசாயிகளும் கிராம மக்களும் பலரும் இப்படி சொல்கிறார்கள், எங்களுடைய சொத்துக்களுக்கு ஒரு வாரத்தில் மற்ற நாட்களை விட ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் அதிகம் சேதம் நடக்கிறது. அதற்கு காரணம் அந்த நாள் குழந்தைகள் எந்த கட்டுப்பாடுமின்றி சுற்றித் திரிவதுதான் என்று சொன்னார்கள். அந்த பிரச்சனையை சரி செய்ய நல்ல திறமை கொண்ட சிலரை வேலைக்கு கொண்டு எழுத்தறிவில்லாத குழந்தைகளுக்கு வாசிக்கவும் எழுதவும் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஏற்கனவே படிக்க தெரிந்தவர்களுக்கு திருமறை கல்வியை போதிக்கிறார்கள். பின்னர் அவர்கள் திருச்சபைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இவ்வாறு குழந்தைகளின் மனதை நல்லதொரு செயல்களில் ஈடுபடுத்துவதால் அந்த நாள் பயனுள்ளதாய் மகிழ்ச்சியாய் முடிகிறது. இந்த திட்டம் நடைமுறையில் உள்ள இடங்களில் குழந்தைகளின் நடத்தை மிகவும் நல்லபடியாய் மாறியிருக்கிறது. முன்பு அவர்களில் இருந்த அறியாமையும் முரட்டுத்தனமும் குறைந்து வருகிறது. இதனால் ஏழை மக்கள் புத்திசாலியாக முடியாது, அவர்களை மாற்ற முடியாது என்று நினைப்பவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பது வெளிப்படுகிறது. அவர்களை சீர்படுத்துவது அசாத்தியமோ அல்லது பயனற்றதோ அல்ல, முயற்சிக்கத்தக்கது என்பதை இந்த முயற்சி காட்டுகிறது என்று அந்த பத்திரிகையில் எழுதியிருந்தார்.
ராபர்ட் ரைக்ஸின் இந்த கட்டுரையை தழுவி லண்டன் உள்ள ஏனைய பத்திரிகைகளும் எழுத ஆரம்பித்தன. ஓய்வுநாள் பாடசாலை இயக்கத்தில் பங்கேற்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை நூற்றுக்கணக்காக உயர்ந்தது, வாரந்தோறும் வளர்ந்தது. இந்த பிள்ளைகளின் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்பட்டது. சிறிய இயக்கம் 20 ஆண்டுகளில் 2 லட்சத்துக்கும் அதிகமான பிள்ளைகள் பங்கு பெறுகிற இயக்கமாய் வளர்ந்தது. 1850ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கை 20 லட்சம் ஆகியது. தொடர்ந்து உலகமெங்கும் ஓய்வுநாள் பாடசாலை பரவ ஆரம்பித்தது. ஓய்வுநாள் பாடசாலை கர்த்தரை அறியும் அறிவில் ஒவ்வொரு பிள்ளைகளும் வளரும் வகையில் பாடம் கற்பிக்கும் ஒரு அமைப்பாகவே உள்ளது. திருமறை வெளிச்சத்தில் பிள்ளைகள் வளரவும், நற்பண்புகளில் ஒவ்வொரு பிள்ளைகளும் சான்றாகவும் நாம் நமது பங்களிப்பை தொடர்வோம்.